ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 1 மெயின்ஸ் 2024 கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற டவுட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா சயின்ஸுங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எங்கேருந்து கேட்பாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சயின்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 15 மார்க் கொஸ்டினும் 3 10 மார்க் கொஸ்டினும் எழுதணும். பேப்பர் 2ல் 250 மார்க்குக்கு 75 மார்க் சயின்ஸ் உண்டு. அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டெக்னாலஜிங்கும்போது நம்ம வேறு எங்கேயோ கேட்பாங்கன்னு நினைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்சாய். போன்சாய் தாவரங்களின் வகைப்பாட்டினை விளக்குக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்கில் இருக்குது. பயோபாட்னியில் இல்லை, பாட்னி புக்கில் இருக்குது. 12th பாட்னியில் ஆண்ட்ரிப்ரூனரியல் பாட்னி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா போன்சாயை பற்றி கொடுத்துருக்காங்க. போன்சாய் அப்படின்னு வார்த்தையை கொடுத்து அதோட டெஃபினிஷன், ஹவு டு யூ மேக் ஏ போன்சாய் ட்ரீ, அப்புறம் காமன் போன்சாய் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சிம்பிளாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்சாய் ஸ்டைல்ஸுங்கிறது தான் கிளாசிஃபிகேஷனை. இன்டர்நெட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வச்சு நாம் எழுதணும். புக்கில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நமக்கு எழுது கொஞ்சம் கஷ்டம்தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 10ல் இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா போன்சாய் ஒரு முழு வளர்ந்த மரத்தின் வடிவையும் அளவையும் ஒத்திருக்கும் கொள்கலன்களில் குறுமரங்களாக வளர்க்கப்படும் ஜப்பானிய கலை போன்சாய் ஆகும். பொதுவான போன்சாய் வடிவங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிலபஸில் இந்த டைம் தான் இந்த போன்சாய்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கேட்டிருக்காங்க. இதில் எந்த ட்விஸ்ட்டும் இல்லை, டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது சும்மா போன்சாயோட வகைகள், அதாவது கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை பற்றி ஒரு கேட்ட கொஸ்டின். நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில, கண்டுபிடிக்க முடியல. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 13th கொஸ்டின். நச்சு தடை மருந்து தொற்று நீக்கி, அதாவது ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரியில் யூனிட் 15ல் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆன்டிசெப்டிக்னால் என்ன, டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளோட, பெரிய ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வரும். ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கொடுத்து நிறையா மெட்டல்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்து ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கெமிஸ்ட்ரி நல்லா படித்தா நிறைய பாயிண்ட் எழுதலாம். இந்த 2 பாயிண்ட்டும் படிச்சிங்கன்னா கொஞ்சம் எழுத முடியும். நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு பாக்ஸில் இருக்க டீட்டெயில் எல்லாம் படிக்க சொல்லியிருந்தேன். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஃபுல்லாகவே படிக்க சொல்லியிருந்தேன். படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதியிருக்கலாம். தமிழ்லேயும் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். நம்ம பாக்ஸ் கொஸ்டின் படித்தாலே இதெல்லாம் எழுத முடியும். போன்சாய் கூட பாக்ஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ பாக்ஸ்லேருந்தே இந்த 2ம் வந்துருச்சு. இந்த ஆன்டிசெப்டிக் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 16லேயும் இருக்குது. ஆன்டிசெப்டிக் மட்டும் இருக்குது. அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் இந்த யூனிட்டில் இல்லை. இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அயோடோ ஃபார்ம், அப்புறம் ஹைட்ரோஜன் பெராக்சைடு, இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு வி கேன் யூட்டிலைஸ் ஏஐ இன் நேனோ டெக்னாலஜி. செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு மீநுண் நானோ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தலாம் என்பதை விளக்குக. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் லாஸ்ட் யூனிட் 11th யூனிட் அதாவது வால்யூம் 2ல் 11th யூனிட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெக்னாலஜி சம்மந்தமாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நேனோ சயின்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து அதில் நேனோ சயின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அதோட டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம நேனோ சயின்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜினா என்னென்னு கண்டுபிடிக்க முடியும், அதை படிக்க முடியும். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு படிக்க முடியும். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா அதோட யூசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நேனோ ரோபோட்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், அண்டர் வாட்டர், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு நாம் இந்த இடத்துலலாம் நேனோ டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இன்டர்நெட் சோர்ஸை வச்சு எழுதினாலும் ஓகே தான். அப்படி எதுவுமே தெரிலனா நம்மகிட்ட இருக்க சோர்ஸை வச்சு இப்படி தான் யோசித்து எழுத முடியும்.
தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஞானோ அறிவியல் மற்றும் ஞானோ தொழில்நுட்பம்னு கொடுத்து ஞானோ தொழில்நுட்பத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா அடுத்த பக்கத்தில் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஞானோ ரோபோட்ஸ்னால் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் கொஞ்சமாவது எழுத முடியும். அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரிலனா கூட பரவாயில்ல, இதை வச்சு கொஞ்சமாக எழுத முடியும். ஞானோ ரோபோட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? நம்ம உடம்புல புகுத்தி ஆப்ரேஷன் பண்ணதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அப்போது அது கொஞ்சம் ஓன் திங்கிங் இருந்தால் கரெக்டான பிளேஸுக்கு அதுவே போய் ஆப்ரேஷன் பண்ணும். இந்த மாதிரி கொஞ்சமாவது யோசித்து நம்மளால் எழுத முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 10 மார்க்கில் 3 10 மார்க் வந்து நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து படித்தாலே எழுத முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பாக்ஸ் கொஸ்டின் படிச்சிங்கனாலே 2 கொஸ்டின் எழுத முடியும். அப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் லாஸ்ட் யூனிட் படிக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் சயின்ஸ் வீடியோ எடுத்து பாருங்கள். அதை படிச்சிங்கனாலே இந்த 30 மார்க் உங்களால் எழுத முடியும். ரொம்ப யூனிட் படிக்கலாலும் ஸ்மார்ட்டாக படிச்சிங்கனாலே உங்களால் எழுதியிருக்க முடியும். அடுத்து 15 மார்க் கொஸ்டின். 15 மார்க் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இதுவும் 4 கொடுத்து 3 எழுதணும். இதுலேயும் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். அறிவுசார் சொத்துரிமை என்றால் என்ன மற்றும் அதன் வெவ்வேறு கூறுகள் பற்றி விரிவாக விளக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னியில் 5th யூனிட்டில் இருக்குது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எப்போவும் கேள்விப்பட்டிருப்போம் காப்பி ரைட்டு, யூடியூப்பில் கூட காப்பி ரைட் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது ஒன்று, பேட்டன்ட்டு, ட்ரேடு மார்க்கு, அப்புறம் யூட்டிலிட்டி மாடல் டிசைன், இந்த மாதிரி இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டன்ட் ரைட்டு தான். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் தான். தமிழ் மீடியத்துலேயும் கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட்டில் அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் காப்புரிமை, பதிப்புகள், பதிப்புரிமம், வணிக முத்திரை, புவிசார் குறியீடு, ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் கூட அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த 16 கொஸ்டினில் கரோசன் அதாவது அரிமானம் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தேடிட்டேன், டேரெக்டாக எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. 10th ஸ்டாண்டர்ட் 8th யூனிட்டில் பார்த்திங்கன்னா கரோசன், மெத்தட் ஆஃப் கரோசன் அப்படின்னு மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோசன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கரோசனும் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கரோசன் பார்த்திங்கன்னா ட்ரை கரோசன் ஆர் கெமிக்கல் கரோசன், வெட் கரோசன் ஆர் எலக்ட்ரிக் கெமிக்கல் கரோசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குது, அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒன்றுமே தெரிலனாலும் கொஞ்சமாக எழுத முடியும். தமிழில் பார்த்திங்கன்னா உலோக அரிமானம்னு 10th ஸ்டாண்டர்ட் 8th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் நம்மளோட உலோகத்தில் என்னென்ன அரிமானம் ஏற்படும் அதுதான் இப்போ இதில் பார்க்கணும். உலோக அரிமானத்தின் வகைகள்னு கொடுத்து உலர் அரிமானம் அல்லது வேதிமுறை அரிமானம், ஈரநிலை அரிமானம் அல்லது மின்வேதியியல் நிலை அரிமானம் இதில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் தெரிலனா கொஞ்சமாவது கதையடிக்க முடியும் இதை வச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2ஆம் வகை நீரிழிவு என்பது என்ன, அதனை உருவாக்கும் காரணிகள் யாவை? வாட் இஸ் டைப் 2 டயபெட்டிஸ், வாட் ஆர் ஃபேக்டர்ஸ் காசிங் இட்? இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 21வது யூனிட்டில் இருக்குது. 21st யூனிட்டில் டயபெட்டிஸ் மெல்டஸ். டயபெட்டிஸ் மெல்டஸ் தான் பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். இதிலே பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸ்னு இருக்குது. இதிலே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு உங்களால் எழுத முடியும். 10ஆம் வகுப்பு அறிவியலில் டயபெட்டிஸ் மெல்டஸ் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் வகை 1 வகை 2ன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் எழுத முடியும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எந்திரவியல் ரோபோட்டிக்ஸ் என்றால் என்ன? செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஆகிய இரண்டும் ஒரே பொருள் கொண்டுள்ளனவா? எந்திரவியலின் நன்மைகள் மற்றும் தீமைகளை விளக்குக. வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ்? டு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீன் த சேம்? எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் வால்யூம் 2ல் இந்த லாஸ்ட் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டேரெக்டான கொஸ்டின். வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ் கேட்டிருக்காங்களா, அதை வச்சு நம்ம எழுதிடலாம். இதை வச்சு அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வச்சு நம்மளால் ரெண்டும் சேமா அப்படின்னு கேட்டு எழுதிடலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். அட்வான்டேஜஸில் 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜஸில் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், வேறு எதுவுமே எழுதாண்டாம். இவ்வளோ எழுதினாலே 15 மார்க் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். எந்திரனியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்திரனியல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு இது வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அதிலே உள்ளது தான் இதுவும். அதே 5 பாயிண்ட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா எந்திரனியலின் நன்மைகள் மற்றும் தீமைகள் 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்தாலே உங்களால் எழுத முடியும். இதிலேருந்து நீங்கள் பார்த்து சயின்ஸுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னா முக்கியமாக பாக்ஸ் கொஸ்டினை விடவே கூடாது. பாக்ஸ் கொஸ்டின்லேருந்தே எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பாக்ஸ் கொஸ்டினை விடாதீங்க. முக்கியமான யூனிட் மட்டும் படித்தா கூட போதும். இதே மாதிரி தான் குரூப் 2லேயும் பழசு கேட்டிருந்தாங்க. குரூப் 2 2023லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து சயின்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். வேறு எது கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு டாபிக் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.